இப்போ இந்த பள்ளிக்கூடத்தோடைய ஆண்டு விழாவில் ஒரு என்ஜிஓவை எதுக்கு அவங்க அழைச்சாங்க அப்படின்ட்டு நான் ஒரு வாரமா யோசிச்சேன். நீங்க நம்ம நாடை எடுத்துட்டீங்கன்னா 1931 சென்சஸ் எடுத்தாங்க. நம்ம ஜனத்தொகை 35 கோடி. இப்போ 2026 95 வருஷம் 145 கோடியா ஆயிருக்கு. நாட்டுடைய நிலப்பரப்பு சுருங்கி இருக்கிறது, ஆனால் ஜனத்தொகை பெருகி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அரசாங்கத்தால் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அங்கதான் தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக தொண்டு நிறுவனங்களுடைய பணி மிகவும் முக்கியமானது. ஒரு 34 லட்சம் என்ஜிஓஸ் இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மிக மிக முக்கியமான ரோல். சென்ற ஆண்டு மட்டும் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் 35,000 crores. இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே தனியார் துறை, இப்போ வேல்ஸ் குரூப், தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓ, நம்முடைய வேலை ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும். இந்த 15-16 ஆண்டுகளாக புதிய தலைமுறை அறக்கட்டளையிலே பணியாற்றி வரும்போது எங்களுக்கு தினந்தோறும் படிப்பினை தான். we learn lot of lessons. படிப்பினை 1 என்னன்னா, பி யுனைடெட். எந்த திட்டமாக இருந்தாலும் நாம் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா we have to do that. ஒரு இடத்துல ஒரு ஈவினிங் டியூஷன் சென்டர் போடலாம் அப்படின்னா, எங்களுடைய ஈவினிங் டியூஷன் சென்டர்ல we don't charge. அது ஃப்ரீ டியூஷன் சென்டர். அந்த இடத்துல ஒரு நல்ல டீச்சர் பணம் வாங்கிட்டு ஈவினிங் டியூஷன்ஸ் நடத்துகிற அந்த டீச்சருக்கு அந்த அம்மாவால் அங்கே டியூஷன் சென்டர் நடத்த முடியாது. ஸோ அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அவங்களையும் நம்ம அரவணைச்சுட்டு போகணும். நாம் சமூக சேவை செய்கிறோம் அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இங்கே தான் we feel that we will have to be united. அடுத்ததாக, எந்த சமூக நலத்திட்டமாக இருந்தாலும், என்ன இலக்காக இருந்தாலும், எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். we will have to be practical. பல நேரங்களில் நாம் நினைக்கிறது செய்ய முடியாமல் போது, அதனால நம்ம தொய்வடையக்கூடாது, தொடர்ந்து நாம் பயணம் செய்ய வேண்டும். மூன்றாவது, we have to involve the government. அரசாங்கம் என்பது நம்மிடம் மூச்சு காற்றை போன்றது. மூச்சு இல்லை என்றால் உயிர் இல்லை. அதை போல அரசாங்கம் இல்லை என்றால் நாடு நிர்வாகம் இல்லை. அதனால் ஒரு தொண்டு நிறுவனம் எதை செய்தாலும் அரசாங்கத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும், அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும்.